வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சன்ல இனியா, பாக்யா, ஜெனி 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா இப்பல்லாம் நீ ரொம்ப நல்லா பேசுறமான்னு இனியா சொல்ல, பாக்யா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிறன்னு இனியா கேட்க, ஒன்னும் இல்லடி, வாங்கின அடி அப்படி. எல்லார் பேச்சுக்கும் பூம் பூம் அது மாதிரி தலையாட்டிக்கிட்டு எல்லார் சொல்றதையும் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் யாரும் நம்மளுக்கு நல்லவங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்க போறது கிடையாது. தெருமுனையில செலவைக்க போறதும் கிடையாதுங்கிற உண்மைய நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இனிமேலாவது முடிஞ்ச வரைக்கும் என்ன விட்டு கொடுக்காம வாழ பழகிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஜெனிய பெருமையா பாக்குறாங்க. சூப்பர்மா, எப்பவும் நீ இப்படியே இரு அப்படின்னு இனியா சொல்லிட்டேல்ல, இருந்துட்டா போச்சுன்னு கன்னத்தை புடிச்சு கொஞ்சுறாங்க பாக்யா. ஆன்ட்டி, இந்த டிவோர்ஸ் விஷயத்துல அங்கிள் என்ன முடிவெடுப்பாருன்னு ஜெனி கேட்க, தெரியல, அத பத்தி யோசிக்கவும் இல்ல அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. கோபி சார் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா உன் மாமியார் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க ரூம்ல இருந்து சரியா வெளியே வர்ற ஈஸ்வரி இதை கேட்டுட்டு அப்படியே வாசப்படியில நிக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே அவங்களையே பாத்துட்டு இருக்க டக்குன்னு அவங்க திரும்பிடுறாங்க. நான் சொல்லல, அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு. இப்ப கோபி சார் மண்டைய கழுவ போறாங்க அப்படின்னு செல்வி சொல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. செலியன் கிட்ட வர்ற ஈஸ்வரி, செலியா வேலையா இருக்கியான்னு கேட்க, இல்ல ஒரு மெயில் அனுப்பணும் அவ்வளவுதான், சொல்லுங்க பாட்டிங்கிறாரு அவரு. ஆமா, அப்பாவை போய் பாத்தியான்னு செலியன்னு கேட்க, இல்ல பாட்டி, அவர்கிட்ட என்ன பேசுறது, எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு செலியன் சொல்ல, என்ன இருந்தாலும் நாம 2 பேரும் தாண்டா இப்ப அவன் கூட நிக்கணும். நீ என் கூட வா, அப்பா கிட்ட போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட, சரி பாட்டி, இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு லேப்டாப்ப மூடி வச்சுட்டு, சரி வாங்க பாட்டி அப்படின்னு செழியனும் ஈஸ்வரியும் கிளம்புறாங்க. கோபி பொண்டாட்டிய மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் சுனாமில பறி கொடுத்தவராட்டம் உட்கார்ந்து இருக்காரு. கையில அந்த கோர்ட் நோட்டீஸ வச்சு திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து உட்கார்ற ஈஸ்வரி, புருஷன் பொண்டாட்டினா பிரச்சனை வர்றது சகஜம்தான், அத பேசி சரி பண்ண பாக்கணும். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வராத பிரச்சனையா? நாங்க போடாத சண்டையா? அவரு போய் சேர்ற வரைக்கும் நாங்க ஒன்னா வாழலையா? தொட்டதுக்கெல்லாம் கோர்ட்ல போய் நிக்கவா செஞ்சோம்? அவளுக்கு எல்லாமே சர்வ சாதாரணம் கோபி. தெருவுல நின்னு சண்டை போடுறது, வீட்டுக்கு போலீஸ வர வைக்கிறது, ஒன்னா கோர்ட்டுக்கு போறது, எல்லாமே அவளுக்கு சர்வ சாதாரணம். இப்படி இருக்கிற ஒருத்தியோட நீ எப்படிடா வாழ முடியும்? கோபி, நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன்னை பத்தி யோசிக்காதவளை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத. திமிரு புடிச்சு போய் விவாகரத்து கேக்குறால, நீ ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அவளுக்கு நீ விவாகரத்து கொடுத்துடு. அவ்வளவுதாண்டா அவ. திடீர்னு உன் வாழ்க்கையில வந்தா, குருவி கூடு மாதிரி இருந்த வீட்டை கழிச்சு போட்டா, உனக்கு உடம்பு சரியில்லாம வேற பண்ணுனா, அதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கா. அவ ஒரு ராட்சசிடா. அவ உனக்கு வேண்டவே வேண்டா. அவள உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுடு. அவ உன் வாழ்க்கைய விட்டுட்டு போன அதே நேரம் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு திரும்ப வந்துரும். புத்தாண்டு ராசி பலன்ல உன்னை விட்டு கெட்டதெல்லாம் விலகும்னு ஜோசியர் ஒருத்தர் சொன்னாருடா. ஹா, அந்த கெட்டது இவதான் போல இருக்கு. உனக்கு நாங்க இருக்கோம்டா. உன்னை தங்கமா பாத்துக்கிறதுக்கு அம்மா நான் இருக்கேன்டா. பசங்க இருக்காங்க, நாங்கெல்லாம் உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம்டா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க. அப்பப்ப அம்மா முகத்தை பாத்துக்கிட்டே இருக்க கோபி எழுந்து நிக்கிறாரு. செழியன் அப்படியே சில மாதிரி வந்து நிக்கிறாரு. கோபி கூடவே எழுந்திருக்கிற ஈஸ்வரி, என்னாச்சு கோபி அப்படின்னு கேட்க, கோபி அப்பயும் அமைதியா இருக்காரு. அப்பா, இத சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது, ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா, சாரி அப்படின்னு அந்த அதிமேதாவி செழியன் சொல்ல, ஒரு வயசுக்கு அப்புறம் அப்பா தான் குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லணும், வழி நடத்தணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஆறுதல் சொல்லணும், தாங்கி பிடிக்கணும். ஆனா இந்த வீட்ல என் வாழ்க்கையில எல்லாமே தழகீழா நடக்குது. நான் பெத்தவங்க, அவங்க எனக்கு ஆறுதல் சொல்றாங்க, அவங்க என்ன தாங்குறாங்க. அப்படின்னு இப்பதான் கோபி கொஞ்சம் உண்மையை உணர்ந்த மாதிரி சொல்றாரு. அப்பா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு செழியன் கேட்க, அம்மா சாரிம்மா, சாரி செழியன், உங்க எல்லாரையுமே நம்ம குடும்பத்தையே இந்த பொசிஷன்ல நான் விட்டுட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. அப்பா நாங்க அப்படின்னு செழியன் சொல்ல வர்றாரு. செடியா, நாம அப்புறமா பேசிக்கலாம். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மாங்கிறாரு கோபி. நம்ம எதிர்பார்த்த எங்க போறடான்னு அதே கேள்வி ஈஸ்வரி கேக்குறாங்க. இதோ வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்ற கோபி அந்த பக்கம் திரும்பி இந்த கோர்ட் பேப்பரை எடுக்க, செடியா நீயும் அப்பா கூட போயிட்டு வாடாங்கிறாங்க பாட்டி. அதுக்கு வேற வேலை எதுவுமே இல்ல போல இருக்கு. சரி பாட்டிங்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் செடியா, யாரும் வர வேண்டாம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல, எங்க போறேன்னு சொல்லிட்டு போ கோபி அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அந்த பேப்பரை காட்டுறாரு கோபி. நோட்டீஸ் அனுப்பிச்சாலே என் அன்பு மனைவி ராதிகா, அவளை நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்ல, அவக வீட்லயே இல்லையே, எங்க போறான்னு அவங்க அம்மாட்ட கூட சொல்லாம எங்கேயோ போயிட்டான்னு சொன்னியே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அம்மா, அவ எங்க இருக்கான்னு கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்.
நான் கேட்டா சொல்லப் போறாங்க. நான் பார்த்துட்டு வரேன்மாங்கிறாரு கோபி. ஏய் தேவையில்லாத வேலை பார்க்கறடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா இல்லம்மா நான் இத பத்தி கொஞ்சம் பேசணும்மா. நான் ஒரு தடவ ராதிகா கிட்ட பேசிட்டா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? நான் அப்படிதான் நினைக்கிறேங்கிறாரு கோபி. உன் உடம்ப நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. நீ போகாதடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, டோன்ட் வரிம்மா எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு கடவுள் மாதிரி தனக்குத்தானே அஷூரன்ஸ் குடுத்துக்கிற கோபி. ஓகே ஒரு தடவ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாரு. ஓகே வரேம்மா அப்படின்னு கோபி கிளம்ப 2 ஜீவராசியும் கையாலாகாத தனத்தோட ஆன்னு பார்த்துட்டு நிக்குதுங்க. ராதிகா வீட்டு கேட்டை திறந்துகிட்டு உள்ளர வர்ற கோபி அங்க இங்கன்னு பார்க்க கதவு ஜன்னல் எல்லாமே சாத்தி இருக்கு. 2 3 தடவை பெல் அடிச்சு பாக்குறவரு அடுத்த கதவை தட்டி, ராதிகா ராதிகா நான் கோபி வந்திருக்கேன் ராதிகா 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 அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்க அந்த வழியா வந்த லேடி ஒருத்தங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ராதிகா ராதிகா அப்படின்னு அவரு கதவை தட்டிக்கிட்டே இருக்க அந்த லேடி உள்ளர வர்றாங்க. ராதிகா ராதிகா நான் கோபி வந்திருக்கேன் அவரு கதவு கிட்ட பேசிட்டு இருக்க. சார் யாருங்க சார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு அந்த லேடி கேட்க படியை விட்டு இறங்கி வர்றாரு கோபி. அது அது வந்து ராதிகான்னு கோபி சொல்ல, புதுசா குடி வந்தாங்களே அவங்களான்னு கேக்குறாங்க அந்த லேடி. ஆமா 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 அவங்க தாங்கன்னு கோபி சொல்ல, அவங்களும் அவங்க பொண்ணு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போனாங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அது தெரியுங்க. ஆனா ராதிகாவோட அம்மா அவங்க இங்கதானே இருந்தாங்க அப்படின்னு கோபி கேட்க, அவங்களும் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்பதான் வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு அந்த லேடி சாதாரணமா சொல்ல, கோபியோட முகத்துல 1000 மின்னல்கள் வந்து வெட்டுது. வீட்டு காலியே பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கோபி கேட்க, ஆமா அவங்க பையன் வந்திருந்தாரு 2 பேருமா சேர்ந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, எங்க போனாங்கன்னு ஏதாவது அட்ரஸ் ஏதாவது விஷயம் சொன்னாங்களா அப்படின்னு கோபி கேட்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லலங்க சார். திடீர்னு வந்தாங்க கொஞ்ச நாள் கூட இருக்கல வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு கூட தெரியல. நீங்க யாருங்க அவங்களுக்கு அப்படின்னு அந்த லேடி கேட்க, நான் கோபி சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த லேடியோட மொபைல் ரிங் ஆகுது. ஹலோ அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 2 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. கோபி மறுபடியும் திரும்பி வீட்டையும் வாசப்படியையும் பார்த்துட்டு நிக்க கேட்ல பாக்யா வந்து நிக்கிறாங்க. அவங்க கோபிய அப்படியே ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டு வர திரும்புற கோபி அப்படியே திக்குன்னு நிக்கிறாரு. அவங்க காலிங் பெல் அடிக்க போக பாக்யா வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டுறவரு வீட்ல யாரும் இல்ல வீட்டை எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு கோபி சொல்ல, இப்ப பாக்யாவோட முகத்துல ஒரு 500 மின்னல் வெட்டுது. பரபரப்பா போன் எடுத்து அவங்க ராதிகாவுக்கு ட்ரை பண்ண, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது தான் வருது. ஏதோ இப்பதான் ராதிகா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற பாக்யா கோபிய பாக்குறாங்க. அவங்க அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்க, பாக்யா பாக்யா ராதிகா எங்க போயிருப்பா? நீங்க 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, உனக்கு ஏதாவது தெரியுமா எங்க போயிருக்கான்னு கோபி பாக்யா பக்கத்துல வந்து நின்னு கேட்க, அவங்க இல்லன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. 2 பேரும் ரொம்ப வருத்தத்தோட ராதிகா வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க. ஆமா நீ எதுக்கு இப்ப ராதிகாவை பார்க்க வந்த அப்படின்னு கோபி கேட்க, எனக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணுச்சு, அவங்கள நினைச்சு கவலையாவும் இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, கல்யாணங்கிற முடிவை நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் எடுத்தோம். அதே மாதிரி பிரியணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதானே முடிவு பண்ணணும். ஆனா அவ மட்டும் ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு கோபி புலம்ப, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிற ஆளே கிடையாது அவங்க. நிதானமா யோசிச்சுதான் அவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன முடிவு எடுத்தான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இப்படி போயிட்டோமே அவரு கஷ்டப்படுவாரேன்னு இத பத்தியெல்லாம் அவ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லல்ல அப்படின்னு கோபி கேட்க, அவங்களுமே சந்தோஷமா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. சேர்ந்து இருக்கும்போது பட்ட கஷ்டத்தை விட தனியா இருக்கும்போது இருக்கிற கஷ்டம் குறைவாதான் இருக்கும்னு அவங்களுக்கு தோணி இருக்கும் போல. அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. ஒரு பொண்ணா அவங்க மனநிலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ராதிகா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய நிறைய அழுதுருக்காங்க, இனியும் அழ வேண்டான்னு தான் முடிவு பண்ணி அவங்க உங்களை விட்டு விலகி இருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அதெல்லாம் சரி, ஆனா என்னால அப்படி விலகி நிக்க முடியாதுல்ல. நான் உண்மையிலேயே அவளை நேசிக்கிறேன், அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். இப்போ என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு கோபி கேக்குறது பாக்யாவுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கோ இல்லையோ, நமக்கு படு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ராதிகாவும் நிறைய தடவை உங்களை மிஸ் பண்ணாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவங்க உங்களை தேடி தேடி வந்தாங்க. ஆனா நீங்க அவங்கள புரிஞ்சிக்கவே இல்லையே, அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் நீங்க கொடுக்கவே இல்ல. இப்போ உங்களுக்கு அவங்கள மிஸ் பண்ணும்போதுதான் அந்த வலி என்னன்னு புரிய வருதுல்ல. உங்களை காயப்படுத்துறதுக்காக நான் இத சொல்லல. ஆனா ஒருத்தங்க நம்மள எவ்வளவு நம்புனாங்க, நம்மள எவ்வளவு நேசிச்சாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க இல்லாம போக வேண்டி இருக்குல்ல அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து விடுவிடுன்னு கிளம்பி போயிட
கோபி அப்படியே ஈன்னு நின்னுட்டு இருக்காரு. வீட்ல கணக்கு எழுதிட்டு இருக்க பாக்யா எவ்வளவு வந்திருக்கு செல்வின்னு கேட்க, அவங்க கையில இருக்க கால்குலேட்டரை தட்டி பார்த்துட்டு, அக்கா 13ஆம் தேதி பண்ண வளைகாப்புல வந்திருக்க லாபம் 23,000 ரூபாங்கிறாங்க. ஆயுத பூஜை ஆர்டருக்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் நமக்கு அதிகமா தான் லாபம் வந்திருக்குடி. அதுலயும் இந்த மாசம் நமக்கு நிறைய லாபம் வந்திருக்கு பாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆமாக்கா அப்படின்னு பரவசமா சொல்றாங்க செல்வி. 2 மாசமா ரெஸ்டாரண்ட்லயும் நல்ல கூட்டம், ஆர்டரும் நிறைய போயிருக்கு. பாவம் எல்லாருமே எக்ஸ்ட்ரா டைம்ல வேலை பார்த்திருக்காங்க. போனஸ் கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. ம் அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாக்கா கண்டிப்பான்னு சொல்லி செல்வியும் சிரிக்கிறாங்க. பாக்யாவோட மொபைல் ரிங் ஆக அப்படியே பாக்குறாங்க. அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கு. மொபைல கையில எடுத்துக்கிட்டு, செல்வி ராதிகா போன் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, ராதிகாவா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. அப்படிங்கிற பாக்யா உடனே ஆன் பண்ணி காதுல வச்சு ஹலோ ராதிகாங்கிறாங்க. ராதிகாவும் போனை காதுல வச்சிருக்காங்க. அவங்க ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்கன்னு பாக்யா கேட்க, நான் நல்லா இருக்கேன் பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்ல, எங்க இருக்கீங்க நீங்கன்னு பாக்யா கேக்குறாங்க. எங்கேயோ இருக்கேன் ஆனா நல்லா இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, சொல்லுங்களேன் எங்க இருக்கீங்க ப்ளீஸ்ங்கிறாங்க பாக்யா. கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா இப்ப வேண்டாங்கிறாங்க ராதிகா. ராதிகா மயு எப்படி இருக்கா அப்படின்னு பாக்யா கேட்டுட்டு இருக்க, சரியா அந்த பக்கம் வர்ற கோபி இதை கேட்டுட்டு டக்குன்னு அப்படியே நின்னுடுறாரு. நல்லா இருக்காங்கிறாங்க ராதிகா. என்ன தேடி நீங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு ராதிகா கேட்க, ஆமா ராதிகா அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபி அதிர்ச்சியா கேட்டுட்டு நிக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, எதுக்காக வரப்போற நீங்களே சொல்லுங்க, எனக்கு உங்களை நினைச்சு கவலையா இருந்துச்சு, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, போதும் போதுங்கிற அளவுக்கு நீங்க என்ன பத்தி கவலைப்பட்டுட்டீங்க. இனிமேலாவது நீங்க உங்களை பத்தி கவலைப்படுங்க பாக்யா. எனக்கு எந்த கோவமோ வருத்தமோ பிரச்சனையோ எதுவுமே இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, ஏங்க நான் ஒண்ணு கேட்கலாமாங்கிறாங்க பாக்யா. நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் கேளுங்கங்கிறாங்க ராதிகா. பாக்யா என்ன கேட்க போறான்னு காதை தீட்டி வச்சுட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு கோபி. நீங்க டிவோர்ஸ் அளவுக்கு போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, நானுமே இந்த கல்யாணத்தை பண்ணும்போது இது இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைக்கவே இல்ல, வந்துருச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராதிகா சொல்ல, நீங்க நீங்க கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாக்யா சொல்ல, இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை அவசரப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ தெளிவா நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க அக்கறை எனக்கு புரியுது. என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்க ஒருத்தவங்க என் லைஃப்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீங்க என்ன பத்தியே யோசிச்சிட்டு இருக்கணும்னு இல்ல, உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு, நீங்க அத பாருங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, அப்படிங்கிறாங்க பாக்யா. சரி நான் வைக்கட்டுமா அப்படின்னு ராதிகா கேட்க, ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, கண்டிப்பா பேசுறேன் பாக்யா வைக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல, ஹலோ ஒரு நிமிஷம்னு பாக்யா சொல்ல, சொல்லுங்கங்கிறாங்க ராதிகா. நான் மட்டும் இல்ல, உங்களை தேடி இன்னொருத்தரும் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அதுவரையிலும் வெளியே நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்த கோபி அவங்க இருக்க இடத்துக்கு வர்றாரு. பாக்யா நான் ராதிகா கிட்ட பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு உள்ளர வந்து கோபி சொல்ல, பாக்யா அப்படியே காதுல இருந்து போனை கீழே எடுக்கிறாங்க. ப்ளீஸ் அப்படின்னு அவர் கெஞ்சிக்கிட்டு கைய நீட்ட எழுந்திருக்கிற பாக்யா போனை குடுக்குறாங்க. தேங்க்ஸ்னு சொல்லி கையில வாங்கிக்கிற கோபி, ஹலோ ராதிகான்னு சொல்ல டக்குன்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹலோ ஹலோ ராதிகா அப்படிங்கிற கோபி போன் எடுத்து பாத்துட்டு நிக்கிறாரு. போன் கட் ஆயிடுச்சுன்னு கோபி சொல்ல, பாக்யா பரிதாபமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. நான் ரீடைல் பண்ணி அவகிட்ட பேசுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரு கால் பண்ண, ராதிகாவோட மொபைல் ரிங் ஆகுது. ராதிகாவோட முகத்துல ஒரு மின்னல் வெட்டிட்டு போகுது. இவருக்கு ஆன்சரா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வர காதுல இருந்து போன் எடுக்கிறாரு. என்னாச்சுன்னு பாக்யா கேட்க, பரிதாபமா பாக்குற கோபி போன் ஸ்விட்ச் ஆஃப்ங்கிறாரு. டிவோர்ஸ் பத்தி கேட்டதுக்கு ராதிகா என்ன சொன்னா அப்படின்னு கோபி கேட்க, நிதானமா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்ததா சொன்னாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, ஒரு பெருமூச்சு விடுற கோபி, ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. கோபி அங்கிருந்து போறவரெல்லாம் அவரையே பாத்துக்கிட்டு இருந்த செல்வி அவரு போனதுக்கு அப்புறம் திரும்பி அப்படியே பாக்யாவோட முகத்தை பார்த்துட்டு, என்னக்கா கோபி சாரை பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? இங்க பாருக்கா, நீ என்னை என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு கூட நினைச்சுக்கோ, எனக்கு சாரை பார்க்கும்போது பாவமாலாம் தோணல, சொல்ல போனா இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு, அனுபவிக்கிட்டோம்க்கா. பொம்பளைங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கோபி சார் தான் ஒரு பாடம் அப்படின்னு செல்வி என்ஜாய் பண்ணி சொல்ல, பாக்யா ஆன்னு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. கிச்சன்ல பாக்யா காஃபி குடிச்சிட்டு இருக்க, பக்கத்துல செல்வி நிக்கிறாங்க. உள்ளர ஈஸ்வரி வர, வாங்க அத்தை உட்காருங்கன்னு பாக்யா சொல்ல, குட் மார்னிங் அம்மாங்கிறாங்க செல்வி. அத்தை இந்தாங்க அத்தைன்னு ஒரு கப் காஃபிய உட்கார்ந்துருக்க ஈஸ்வரி முன்னாடி வச்சுட்டு போறாங்க பாக்யா. ஈஸ்வரி அப்படியே வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு ரோபோட் மாதிரி காஃபி எடுத்து குடிக்க,
ஏம்மா கண்ணெல்லாம் சிவந்து கிடக்கு, ராத்திரி சரியா தூங்கலையா அப்படின்னு செல்வி கேட்க, எங்க தூங்குறது, ராத்திரி பூரா மாடிக்கும் கீழுக்குமா ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஏம்மா அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. அதான் அந்த அடங்காப்பிடாரி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காளே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஏம்மா ராதிகா மேடம் நோட்டீஸ் அனுப்பினதுக்கும் நீங்க மாடிப்படி ஏறி இறங்குனதுக்கும் என்னம்மா சம்பந்தம்னு செல்வி கேக்குறாங்க. கோபி ரொம்ப வருத்தத்துல இருக்கான். விவாகரத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுல்ல, அதான் எப்படி இருக்கான்னு போய் பாத்துட்டு பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யாவோட பார்வை 1000 கேள்விகளை சுமந்து நிக்குது. ஏம்மா மேலையும் கீழே ஏறி ஏறி இறங்குனதுக்கு பதிலா கோபி சார உங்க ரூம்லயே படுக்க வச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு படு நியாயமா கேக்குறாங்க செல்வி. அவன் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டானே. அவள மாதிரி ஒருத்திய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லப்பா. ஒரு காலத்துல அவளுக்கு கோபி வேணும்னு தோணுச்சு. அப்ப அவ யார் பேச்சையும் கேட்கல, எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணினா. இப்போ வேணான்னு தோணுச்சு, இப்போ அவ யார் பேச்சையும் கேட்கல, விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி இருக்கா. அவளுக்கெல்லாம் கோபி ஒரு பொருட்டே இல்ல. இப்படியுமா ஒருத்தி தன்னை பத்தி மட்டுமே யோசிச்சிட்டு இருப்பா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பாக்யா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பாக்யா பேசுறதெல்லாம் உன் காதுல கேக்குதா அப்படின்னு பாக்யாவை வம்புக்கு இழுக்க, நல்லாவே விழுது அத்தைங்கிறாங்க பாக்யா. அப்புறம் ஏன் எதுவுமே சொல்லாம நிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாக்யா கேட்க, இப்பெல்லாம் இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் எனக்கு என்னன்னு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லவே இல்ல அத்தை. உங்க பையன் வாழ்க்கையில ஏதாவது நடந்தா மட்டும்தான் நான் எனக்கு என்னன்னு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஏன் பாக்யா உனக்கு கோபி மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, நான் என்ன கடவுளா அத்தை, எல்லார் மேலயும் கருணையோட இருக்கிறதுக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷி அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு வேலையை பாக்குறாங்க. ஓரளவுக்கு வயசாகும் போது பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு எல்லாமே நேர்மாறா இருக்கு. இப்பதான் உனக்கு வன்மமும் பகையும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க அத்தை, நீங்க என்ன பத்தி சொல்ற எதுவுமே என்ன பாதிக்க போறதே இல்ல அப்படின்னு பாக்யா வேலையை பார்க்க, கோபிக்கும் உனக்கும் ஒண்ணுமே இல்லதான். ஆனா ரொம்ப காலம் அவன் உன் கூட வாழ்ந்தவன், உன் பசங்களுக்கு அப்பா. அவன் உடைஞ்சு போய் நிக்கிறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல். கொஞ்சம் கடுப்பாகிற பாக்யா, இப்ப என்ன நான் அவரை ஒட்ட வைக்கணும்னு சொல்றீங்களா? நான் நல்லவதான், அதுக்காக என்னோட முன்னாள் கணவரோட இன்னாள் மனைவி பிரிஞ்சு போனதுக்கெல்லாம் என் முன்னாள் கணவருக்கு போய் ஆறுதல் சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் நல்லவ இல்லத்த அப்படின்னு பாக்யா பட்டுன்னு பதில் கொடுக்க, செல்வி திருப்தியா சிரிக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு முகம் சுண்டி போயிடுது. அவங்க பாக்யாவை இவெல்லாம் மனுஷியாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.